முக்கிய செய்தி. அதிமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 27 பேருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பான வழக்கு. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், வி ரமணா, காவல்துறை டி.கே. ராஜேந்திரன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், என்ன விவரம்? வணக்கம். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உட்பட அரசு உயரதிகாரிகள் பி ரமணா, முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட 27 பேருக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. குட்கா முறைகேடு வழக்கில் செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது இன்று நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் உட்பட 27 பேருக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டுள்ள இந்த வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சய் பாபாவும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையான தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் ஆஜராகி அவருடைய தரப்பு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இதையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 27 பேரும் இன்று ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில 20க்கும் மேற்பட்டோர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் சேர்த்து 20க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்குல தற்பொழுது ஆஜராயிருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் இன்று ஆஜராகும் பட்சத்தில் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த நிலையில இன்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார். மேற்கொண்டு இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் செப்டம்பர் மாதம், இந்த மாதம் 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் 23ஆம் தேதி அமைச்சர் சி விஜயபாஸ்கரை ஆஜராகும்படி உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.